ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டே ஒன்னோட ஷெட்யூல் மேக்ஸில் என்ன போட்டிருந்தோம்? ஆல் ஃபார்முலாஸ் அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனில் இருக்க மேக்ஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் பார்க்கலாம். இது பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன? ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் ரொம்ப சின்ன யூனிட் தான். மேக்ஸிமம் ரியல் நம்பர்ஸ்லேருந்து 6 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ரியல் நம்பர்ஸ்லேருந்து 6 மார்க்ஸ் வரும். ரியல் நம்பர்ஸ் ரொம்ப குட்டி சாப்டர் தான். இதில் வந்து 4 விஷயம் தான் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு ரியல் நம்பர்ஸ் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎம் எடுக்கிறது, எல்சிஎம் எடுக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஹெச்சிஎஃப் எடுக்கிறதுக்கும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ், எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கேட்பாங்க. ஒன் வேர்டில் கேட்கலாம். செகண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது ஒரு ப்ராப்ளம் 2 மார்க்ஸில் மேபி வரலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது 2 நம்பரை நீ மல்டிப்ளை பண்ணுற. பின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கியூன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீ 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா அந்த ஹெச்சிஎஃப்க்கும் இதே 2 நம்பருக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க, இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 ஆன்சரும் எப்படி இருக்குமா? சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி கேட்கலாம் கொஸ்டின்ல? ஏதாவது ஒண்ணு ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, இல்ல ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் ஸ்ட்ரைட்டாவே கொடுக்கலாம். கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம். இல்லைன்னா பி என்ன கியூ என்ன கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் ஜஸ்ட் சம்மரியில இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும்தான். ப்ராடக்ட் ஆஃப் த 3 நம்பர்ஸ். இதே இது 2 நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கண்டிஷன் என்ன செய்யும், நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். 3 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. 3 நம்பர்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதே எப்படி எழுதலாம்? PQR ஈக்குவல் டு HCF இன்டு HCF ஆஃப் PQR இன்டு LCM ஆஃப் PQR அப்படி எழுதுவோமா நம்ம? இது என்ன செய்யாது? சாட்டிஸ்ஃபை பண்ணாது, விச் இஸ் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஒன்லி 2 மார்க்ல இருக்கலாம், இல்ல 3 மார்க்ல இருக்கலாம். ஓகேங்களா? இதுல லிமிட்டடா தான் இருக்கு, ஒரு 5 to 6 சம்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்தாலே போதும். √2, √3, √5, 3 + 2 √5 இதெல்லாம் நம்ம புக்ல உள்ளது. எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கணும், அவ்வளவுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட் என்னது? பாலினாமியல்ஸ். நம்ம ரியல் நம்பர்ஸ்ல இருந்து என்ன சொன்னோம்? 6 மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோமா? அதே மாதிரி அல்ஜிப்ரால இருந்து நமக்கு 20 மார்க்ஸ் வரும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எங்க இருந்து தான் வரும்? அல்ஜிப்ரால இருந்து தான் வரும். அல்ஜிப்ரானா என்ன அப்படின்னா 4 சாப்டர்ஸ் இருக்கு அல்ஜிப்ரால நம்ம புக்ல. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ஸ். தேர்ட் யூனிட் என்ன நமக்கு? பேர் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ இந்த 4 யூனிட்டும் சேர்ந்தது தான் அல்ஜிப்ரா. ஸோ இந்த 4 யூனிட்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது மேக்ஸிமம் மார்க் 20 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் கேட்பாங்க. 4மே ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரினா ஒன்றும் இல்லை, ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஹையஸ்ட் பவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிகிரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ax² + bx + c அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா இதுல ஹையஸ்ட் பவர், எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன? பவரே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ல வேரியபிளே இல்லை, ஸோ லீவ் இட். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ எக்ஸோட பவர் எதுல ஹையஸ்டா இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஹையஸ்ட் பவர் என்ன? 2. ஸோ டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? டிகிரினா என்ன? ஹையஸ்ட் பவர் ஆஃப் த பாலினாமியல். ஓகே, இதுவே இப்போ டிகிரியோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலினாமியலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் பாலினாமியலோட ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னா ax + b. அப்போ இங்க எக்ஸோட பவர் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ 1, அப்போ டிகிரியும் 1 தானே. ஸோ 1 அப்படின்னா என்ன? லீனியர் பாலினாமியல். டிகிரி 2 இருந்துச்சுன்னா என்ன? குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும்? ax² + bx + c. இதுல எக்ஸோட பவர் என்ன இருக்கு? ஹையஸ்ட் பவர் 2. ஸோ டிகிரி வந்து 2. அப்பதான் இது என்ன சொல்லணும்? நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் சொல்லலாம். இதே டிகிரி 3 இருந்தா என்னது? கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல் எப்படி இருக்கும்? ax³ + bx² + cx + d. ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இது எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன? 3. ஸோ டிகிரி ஈக்குவல் டு 3. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒன் என்ன? ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம எப்பவுமே பாலினாமியல் கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா சொல்யூஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன போடுவோம்? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்க பாலினாமியலை நம்ம எழுதுவோமா? ஸோ நம்ம பாலினாமியல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் என்ன எழுதணும்? ஏஎக்ஸ் x ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதணும். இப்பவே ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னது? நமக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். பண்ணி நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேவா? இதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னா என்ன? இப்போ நமக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸோட வேல்யூ 1 இந்த பாலினாமியல்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் 0 கிடைக்கும். அதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா? ஓகே. நம்ம புக்ல 2.1 எக்ஸசைஸ்ல இந்த சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மார்க் பண்ணிருப்பாங்க. மார்க் பண்ணிட்டு இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிராஃப் வித் எக்ஸ் ஆக்சிஸ். அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ இது எங்கெல்லாம் மீட் பண்ணுது? இதுதான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ். நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த கிராஃப் எங்க மீட் பண்ணுது? இங்கே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது, இங்கே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஸோ 2. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த கிராஃப்க்கு 2. ஓகேவா? 2.1 எக்ஸசைஸ்ல ஃபுல்லா இந்த சம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ இதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு? 1 1 2 3 4. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை? 4. ஓகேங்களா? இதான் 2.1 எக்ஸசைஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம என்ன சொன்னோம்? ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குமா? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. இதானது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம். இதுல வந்து a அப்படின்ற நம்பர், b அப்படின்றது, c அப்படின்றது எல்லாமே எப்படி இருக்குமா? ரியல் நம்பர்ஸா இருக்குமா? ரியல் நம்பர்ஸ்னா என்ன? ஒரு ஹோல் நம்பர் ரியல் நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் ஜீரோவா இருக்காது. ஓகேவா? ஏ வந்து கண்டிப்பா ஜீரோவா இருக்கக்கூடாது. ஏ ஜீரோவா இருந்தா என்ன அர்த்தம்? ஏ ஜீரோவா இருந்தா இந்த டேர்மே என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிருமா? அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்ற பாலினாமியல்ல இப்ப ஏ ஜீரோவா இருந்துச்சுன்னா 0 × எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆயிரும். அப்போ பாலினாமியல் எப்படி இருக்கும்? பிஎக்ஸ் பிளஸ் சின்னு மட்டும் தானே இருக்கும். அப்ப பிஎக்ஸ் பிளஸ் சின்னு இருந்தா என்ன அர்த்தம்? இது குவாட்ராட்டிக் பாலினாமியலே இல்லையே. இதோட டிகிரி என்ன? ஹையஸ்ட் பவர் என்னது? 1 தான் இருக்கு. எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ டிகிரி ஈக்குவல் டு 1. டிகிரி 1 இருந்துச்சுன்னா லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அதோட ஃபார்ம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு இருக்கணும். அதுல ஏ வந்து எப்பவுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? அங்க ரூட் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் படிச்சோமா? அதே மாதிரி ஜீரோ ஆஃப் த பாலினாமியலுக்கு நேம் வச்சிருக்கோம். என்ன நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் தான் உண்டு. ஒன்னு என்னது? ஆல்பா, இன்னொன்னு என்னது? பீட்டா. ஓகேவா? ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா என்ன? சம் ஆஃப் த ஜீரோஸ். ஆல்பாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? உனக்கு கொஸ்டின்ல ஸ்ட்ரெயிட்டா ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பாவோட வேல்யூவும் பீட்டாவோட வேல்யூவும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம எப்படி? இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பாலினாமியல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்ற ஃபார்மெட்ல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 5 அப்படின்னு ஒரு பாலினாமியல் உங்களுக்கு கொடுத்துட்டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஜீரோஸ் இல்ல ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சம் ஆஃப் த ஜீரோஸ்னா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ. நம்ம பி பை ஏ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளோட ஃபார்மெட் என்னது? ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படிதானே? ஸோ ஏ இருக்க பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. பி இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. சி இருக்க பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 3, சி ஈக்குவல் டு 5.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னே ஏ என்ன, பி என்ன, சி என்ன எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா என்னது? மைனஸ் பி பை ஏ. பி எங்க இருக்கு? 3. அப்போ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் 3. இதே இது 3a மைனஸ் 3ல இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 அப்படின்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? டிவைடட் பை ஏ. ஏ என்னது? 2. அப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் 3/2. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஃபார்முலா என்னது? சி பை ஏ. சினா என்னது? சி ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 கண்டுபிடிச்சிருக்கோமா? 5 ஈக்குவல் டு மேலே 5 டிவைடட் பை ஏ என்னது? 2 போட்டாச்சா? ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? மைனஸ் 3/2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கிடைச்சிருக்கு? 5/2. ஓகேவா? இங்க என்ன எழுதியிருக்கேன்? மைனஸ் பி. இங்க என்ன போட்டிருக்கேன்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். கோஎஃபிஷியன்ட்னா என்னது? முன்னாடி இருக்கிற நம்பர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா என்ன? எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்க எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 3. அப்போ மேல என்ன பண்ணணும்? மைனஸ் 3 போடணுமா? கீழே என்ன இருக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 2. இப்போ கீழே 2 வருமா? ஈக்குவல் டு மைனஸ் 3/2. ஓகேவா? இதான் நமக்கு கிடைச்சது ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிளா மைனஸ் பி பை ஏ ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னா சி பை ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து கியூபிக் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா புக்கில் சம்மரியில் கொடுத்துருந்தாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? லெட் ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி பி த கியூபிக் பாலினாமியல். இதில் என்ன இருக்கணும்? ஏ பி சிடி எல்லாமே எப்படி இருக்கணும்? ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஏ என்ன செய்யக்கூடாது? ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஓகேங்களா? இதோட சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆல்ஃபா பீட்டா சேம் திங், அதே தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஆல்ஃபா இன்டூ பீட்டா பிளஸ் பீட்டா இன்டூ காமா பிளஸ் ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு சி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா இன்டூ காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். இதில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இல்லை புக்கில், சம்மரியில் இருக்கிறதுனால தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. இப்போ என்ன கொடுப்பாங்க? ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்துருவாங்க. அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி தானே குவாட்ராட்டிக் பாலினாமியல். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ், இங்கே எக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் நான், பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதான் நம்மளோட ஃபார்முலா. என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? முதல்ல ஆல்ஃபா பீட்டாவை வச்சு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னன்னு அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இது ஒரு 3, இது ஒரு 2 கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன வரும்? 3 + 2 5. 3 × 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 6. ஸோ அப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 5 தானே, 5x பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னது? 6. ஸோ நம்மளோட குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. இதான் என்னது? நம்மளோட குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஓகேவா? இம்பார்ட்டன்ட். இவ்வளோதான் நம்மளோட செகண்ட் யூனிட்ல. செகண்ட் யூனிட் என்னது? பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸில் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல இருந்து ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த கொடுத்துருக்க ஜீரோஸ்ல இருந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி கண்டுபிடிக்கணும், இது ரெண்டு மட்டும்தான் பாலினாமியல் லெசன்ல. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. Next unit, pair of linear equations in two variables. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர் அப்படின்னாலே ரெண்டு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்க போகுது. எப்படி இருக்கு ரெண்டு ஈக்குவேஷனும்? லீனியர் ஈக்குவேஷனா இருக்க போகுது. ஓகேவா? லீனியர்னா என்ன சொன்னோம்? டிகிரி வந்து 1 இருக்கணும். ஓகே, அப்போ 2 வேரியபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேரியபிள்ஸ்னா என்ன? வேரி ஆகிக்கிட்டு இருக்க நம்பர். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் எப்பவுமே ஆல்பபெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எக்ஸ், ஒய், PQR அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுது? இந்த லெசன்ல நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷின்லையுமே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ரெண்டுமே எப்படி இருக்கும்? AX + BY + C = 0. இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஒன் எப்படி இருக்கும்? அதே AX + BY + C = 0. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை A1 B1 C1. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்க போகுது? A2 B2 C2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கா, அதான் பேர்.
ஈக்குவேஷனோட பவர் என்ன இருக்கு, ஹையஸ்ட் பவர் டிகிரி 1 இருக்கு அப்படிதானே. ஸோ லீனியர் ஈக்குவேஷன். 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் தான் அந்த 2 வேரியபிள். ஓகேவா. இந்த லெசன்ல என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. கிராஃபிக்கல் மெத்தட், ஆல்ஜிபிரிக் மெத்தட் அப்படின்ட்டு 2 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்குறதா இருக்கும். 3.1 3.2ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கும். 3.3ல எலிமினேஷன் மெத்தட் இருக்கும். ஓகேவா. எதுலனாலுமே நம்ம செய்யலாம். கிராஃபிக்கல், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதில் பண்ணலாம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அதுவே பண்ணலாம். அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தால் அந்த மெத்தட்லாம் நம்ம பண்ணணும். ஓகேவா. ஓகே. லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்க்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு 1 வேர்ட்ல கேட்பாங்க. என்ன சொல்யூஷன் இருக்கு, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா. நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அர்த்தம் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் ஒய்க்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிதானே. ஸோ எக்ஸ்க்கு இன்ஃபைனைட் நம்பர்ஸ் நீங்க போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரலாம், ஒய்யோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒய்க்கு இன்ஃபைனைட் நம்பர்ஸ் நம்ம போட்டாலும் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா. ஸோ நம்ம அங்க என்ன பார்த்தோம், குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் அப்படின்னு பார்த்தோம். குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் தான் இருக்கும். ஓகேவா. ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகேவா. இங்க என்ன படிக்கிறோம், லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன மெத்தட்லாம் இருக்கு, கிராஃபிக்கல் அண்ட் ஆல்ஜிபிரிக் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் எலிமினேஷன் மெத்தடும் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்ல இருக்கு. ஓகேவா. அப்புறம் சொல்யூஷனோட டைப்ஸ் பார்க்க போறோம். என்ன சொல்யூஷன், நோ சொல்யூஷன் அப்படின்னா என்ன, சொல்யூஷன் நோ சொல்யூஷனா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா. அப்படின்னா என்னது, நோ சொல்யூஷன், சொல்யூஷனே இல்லை. நோ சொல்யூஷன் அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அந்த 2 ஈக்குவேஷன் என்ன சொல்லுவாங்க, இன்கன்சிஸ்டன்ட் பேர் ஆஃப் ஈக்குவேஷன். எப்படியும் 2 ஈக்குவேஷன் கொடுத்துதான் நம்மள சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2க்குமே சொல்யூஷன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்கன்சிஸ்டன்ட் பேர் அப்படின்னு சொல்லணும். கன்சிஸ்டன்ட் பேர் அப்படின்னா அதுல 2 இருக்கு. என்ன அப்படின்னா யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கன்சிஸ்டன்ட் பேர் ஆஃப் ஈக்குவேஷன். யூனிக் சொல்யூஷன் நேம்லேயே இருக்கு, யூனிக்னா ஒன்லி ஒன். ஓகேவா. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கு, இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னா நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா. நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் நமக்கு, அதான் மீனிங். ஓகேவா. அப்ப இன்கன்சிஸ்டன்ட் பேர்னா என்ன அப்படின்னா நோ சொல்யூஷன். ஓகேவா. யூனிக் சொல்யூஷன் அண்ட் மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. என்ன வேர்ட்ஸ்னாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின்ல, கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்ல ஸ்ட்ரைட்டாவே யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இன்ஃபினைட் சொல்யூஷனா கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, லைன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த கிராஃபிக்கல் லைன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் லைன்ஸ் பேரலா இருக்கா, இன்னொன்னு என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் லைன்ஸ் கோஇன்சிடென்ட்டா இருக்கா. ஓகேவா. கிராஃபிக்கல் லைன்ஸ் இன்டர்செக்டிங்கா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, பேரலல்னா நோ சொல்யூஷன். ஓகேவா. கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட்னா இன்டர்செக்டிங்னா யூனிக் சொல்யூஷன்ல வரும், கோஇன்சிடென்ட்னா மெனி சொல்யூஷன்ஸ்ல வந்துடும். ஓகேவா. இந்த இருக்கா. ஓகே. நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இங்க நம்ம முதல்ல சொல்லிட்டோம், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனா 2 ஈக்குவேஷன் இருக்க போகுது, ax plus by plus c. அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல a1 b1 c1 போட்டுக்க போறோம், a2 b2 c2. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்க போறோம், a1 என்ன, a2 என்ன, b1 என்ன, b2 என்ன, c1 என்ன, c2 என்ன கரெக்டா எழுதிக்கணும். ஓகேங்களா. சரி. இப்போ நம்ம கன்சிஸ்டன்ட் பேர்ல என்ன சொன்னோம், யூனிக் சொல்யூஷன் சொன்னோமா. யூனிக் சொல்யூஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, எக்ஸாக்ட்லி 1 சொல்யூஷன் இருக்குன்னு கொஸ்டின்ல கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 2 கிராஃபிக்கல் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ன வேர்டிங்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம் உங்க கொஸ்டின்ல. ஓகேவா. ஸோ இந்த மூணுக்கும் என்ன கண்டிஷன், a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2. அப்போ என்ன அர்த்தம்னா a1க்கு உனக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும், b1க்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும். ஸோ நீ ரெண்டையும் என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணுவீங்க, a1 by a2 b1 by b2. 2 ஆன்சருமே நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்னது, இன்டர்செக்டிங் லைன். சேம் ஆன்சர் வரல அப்படின்னா அது என்னது, இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேவா.
நெக்ஸ்ட் ஒன் என்ன, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு இன்னொரு நேம் என்ன, கோஇன்சிடென்ஸ் லைன். கோஇன்சிடென்ஸ் லைன் ஆனது ஒரே இடத்துல மீட் பண்ணுது. ஓகேவா, அதுக்கு கண்டிஷன் என்ன, a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் என்னது, parallel lines இல்லைன்னா நோ சொல்யூஷன். ஓகேவா, நோ சொல்யூஷன் இல்லைன்னா என்ன, parallel lines. அவங்களோட கண்டிஷன் என்ன, a1 by a2 not equal to b1 by b2 not equal to c1 by c2. எதுவுமே சேமா இருக்காது. ஓகேவா, இதுதான் inconsistent pair of linear equation. இவ்வளவுதான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன இருக்கு, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் எலிமினேஷன் மெத்தடும் படிக்கணும். ஓகேவா, இது ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, 4th சாப்டர் என்ன, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன படிச்சோம், குவாட்ராட்டிக் பாலினாமியல் படிச்சோமா. குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்ன, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c அப்படின்னு படிச்சோம் குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஒன்றும் இல்லை, அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா இதான் என்னது, நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா, இங்கேயும் என்னதான் கண்டிஷன், a நாட் ஈக்குவல் டு 0, a 0வா இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்ன படிச்சோம், ஜீரோஸ் அப்படின்னு படிச்சோம். ஜீரோஸ்னு படிச்சோமா. ஜீரோஸ்னா என்ன, எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு சொன்னோம், ஆல்பா பீட்டா அப்படின்னு 2 ஜீரோஸ் இருக்கு அப்படின்னு படிச்சோமா. இதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஜீரோஸை இங்கே ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஜீரோஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 2 ரூட்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, 2 values of x கிடைக்கும். ஸோ 2 roots கிடைக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. ஓகேங்களா, அப்போ ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், ஃபேக்டரைசேஷன். இந்த 2 டேர்ம்லயும் உங்களால ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுல எதுல எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த b பண்ணும்போது தான் மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, பியோட ஆன்சர் போட்டுருவோம், முன்னாடி இருக்க மைனஸை மறந்துடுவோம். இல்லைன்னா பிஏ ஆல்ரெடி மைனஸ்ல இருந்திருக்கும், -1 இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சிடணும், மைனஸ் பினா மைனஸ் ஆஃப் -1 போடணும். நம்ம அதுல தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா, சேம் மீனிங் தான். ஏனா என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பினா என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இந்த இருக்கு சி. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னா இப்போ நீ 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும்னு சொன்னா அதான் 2 ரூட். இந்த 2 ரூட்டும் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நோ ரியல் ரூட்ஸ். ரியல்னா என்ன அப்படின்னா, ரியல் இமேஜினரின்னு 2 இருக்கு. ஓகேவா, ரியல்னா என்ன, ரியல்னா பார்க்கக்கூடியது, இமேஜினரினா நம்ம இமேஜின் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ மேக்ஸ்ல என்ன அப்படின்னா, ரியல்னா நம்பர்ஸ். ஓகேவா, ஹோல் நம்பர்ஸா இருக்கும், 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கும். இமேஜினரி அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். ஓகேவா, ஐ வந்திருக்கும் அந்த நம்பர்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அது இமேஜினரின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ரியல்னா என்ன, நம்பர்ஸ், அதாவது நம்ம இது வரைக்கும் படிச்ச நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா, அப்போ நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னா ரூட்ஸே கண்டுபிடிக்க முடியல, அதாவது நம்பர்ஸ்ல வரல ரூட்ஸ் வந்து இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பரா வருது அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதை நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோ ரியல் ரூட்ஸ்னா என்ன, டி லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இந்த ரூட்ஸ் வந்து நோ ரியல் ரூட்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ டி என்னது, லெஸ் தென் 0. இதே 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படின்னா என்ன, எக்ஸுக்கு 2 வேல்யூமே என்ன இருக்கு, சேம் வேல்யூவா கிடைச்சிருக்கு. இதுக்கு 2 இதுக்கும் 2 ரெண்டும் சேம் வேல்யூவா கிடைச்சதுன்னா 2 ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ். ஓகேவா, அதோட கண்டிஷன் என்ன, டி லெஸ் தென் 0. நெக்ஸ்ட் 2 டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். டிஸ்டிங்க்ட்னா என்ன, டிஸ்டிங்க்ட்னா டிஃபரெண்ட். அப்போ 2 வேல்யூமே எக்ஸுக்கு எப்படி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற கண்டிஷன் தான் என்னது, டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். அங்கே எப்படி இருக்கும், டி வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த டினா என்ன, டியோட நேம் என்ன, டிஸ்கிரிமினன்ட். அப்ப டியோட ஃபார்முலா என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா, டி ஈக்குவல் டு என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோமா, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a அப்படின்னு பார்த்தோம்.
இந்த உள்ள இருக்கிற ரூட்டுக்குள்ள இருக்கிற b ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம இங்க என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமா, டிஸ்கிரிமினன்ட்னு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி எழுதிக்கலாமா, x is equal to minus b plus or minus root of d divided by 2a. ஓகேவா, இப்படி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதான் ஃபோர்த் யூனிட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இவ்வளவுதான். ஓகேவா, எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும் நமக்கு. ஒன்று ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் இல்லை ஃபேக்டரைசேஷன்ல கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுலையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, என்ன ஃபார்முலா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேவா, நெக்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கேட்பாங்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு. இப்போ நோ ரியல் ரூட்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும், பி ஸ்கொயர் மைனஸ், இங்க என்ன எழுதணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0. ஓகேவா, இங்க ஆக்சுவலி ஈக்குவல் டு 0. இதே 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ்னா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. distinct roots என்ன அர்த்தம், b square minus 4ac greater than 0. ஓகேவா, இதுதான் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் வச்சு ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் ஃபோர்த் யூனிட்ல இருக்கு. ஃபிஃப்த் சாப்டர் என்ன, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். என்னன்னு சொல்லுவோம், இதை ஏபி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு நம்பர் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, a plus d plus a, a plus d, a plus 2d, a plus 3d up to a plus nd. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற டேர்ம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்றாங்க. a வந்து என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுல முடியுதா, ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதை nth டேர்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. இதுல டின்னு ஒரு நம்பர் இருக்கா, ஒரு நேம் இருக்கா. டினா என்ன, காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் டின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒனுக்கு தேர்ட் ஒனுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் டி. காமன் டிஃபரன்ஸ், அப்ப டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், காமனா இருக்கணும். ஸோ ஏபி ஒரு சீரீஸ் வந்து ஏபியா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா இருக்கணும். அதாவது d1 ஈக்குவல் டு d2 ஈக்குவல் டு d3 ஈக்குவல் டு அப்படி இருக்கணும். டிஃபரன்ஸ் எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா இருந்துச்சுன்னா தான் அது ஏபில இருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாமே கண்டுபிடிக்கணும் இல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு இது கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, சோ அந்த டி எப்படி கண்டுபிடிக்கணும், டி என்ன பண்ணணும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்படின்னா என்ன, a2 மைனஸ் a1, d1 equal to a2 minus a1. அப்ப d2 equal to என்ன வரும், a3 minus a2. ரெண்டு கண்டிஷன் d1 d2 கண்டுபிடிக்கிறீங்க. d1 equal to d2 இருந்துச்சுன்னா இந்த சீரிஸ் AP சீரிஸ் தான் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, சப்போஸ் MCQல கேட்டிருந்தா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சரி. இந்த n சொல்றோம்ல, என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க there are 13 terms அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப n equal to என்ன போடணும், நம்ம 13 போடணும். ஓகேவா, சோ an என்ன சொல்றாங்க, லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, nth டேர்ம் an equal to a plus n minus 1 into d. இதுல a னா என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம், n னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், d னா என்னது, காமன் டிஃபரன்ஸ். கொஸ்டின்ல கொடுப்பாங்க the second term is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த செகண்ட் டேர்ம்னா என்ன செஞ்சணும் நீங்க, a2 n-க்கு பதிலா என்ன பண்ணணும், செகண்ட் டேர்ம்னா செகண்ட் டேர்ம் n equal to 2. அப்ப a2 equal to a plus n-ஓட ஆன்சர் 2 தானே, 2 minus 1 into d. அப்ப equal to a plus 2 minus 1 1 தானே, a plus d. a2 equal to a plus d. ஸோ கொஸ்டின்ல வந்து ஸ்ட்ரைட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. 17th term, 16th term. இப்ப 17th term சொன்னாங்கன்னா என்ன வரும், a plus 17 minus 1 into d equal to என்ன வரும், a plus 16d. ஓகேவா, அப்போ கொஸ்டின்ல கொடுப்பாங்க 17th term-ஐயும் 16th term-ஐயும் நீ ஆட் பண்ணனா உனக்கு ஒரு நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா, சம்ஸ் வரும்போது பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு ஃபார்முலாஸும் அதோட நேம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் என்ன இருக்கும், 5.1 எக்ஸசைஸ் ஃபுல்லா இந்த சம்ஸ் தான் இருக்கும். இது என்ன இருக்கும், 5.2ல 5.2ல ஃபுல்லா இந்த இதுக்கெல்லாம் சம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms equal to ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா, இன்னொரு ஃபார்முலா என்ன, sum of the n terms n equal to n by 2 into a plus an.
ஓகேவா? இங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஃபைண்ட் த nth டேர்ம்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த nth டேர்ம்னா an, இல்லைன்னா n என்னன்னு கேட்பாங்க. கடைசி டேர்ம் கொடுத்துட்டு n என்னன்னு கேட்பாங்க. இங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டு sn சம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்னன்னு கொடுத்துட்டு n என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். அப்புறம் 6th யூனிட் வந்து ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அது நெக்ஸ்ட் பார்ட்ல வரும். இப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர். 6 மார்க்ஸ் இதுல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரியல் நம்பர்ஸ் பார்த்தோமா? ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ப்ளூ பிரிண்ட்ல 6 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்னு என்சிஆர்டில இருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அல்ஜிப்ரான்னு பார்த்தோம். அல்ஜிப்ரால என்ன சாப்டர்ஸ் வரும்? ஒரு 4 சாப்டர்ஸ் வரும்னு சொன்னேன். என்னெல்லாம்? பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் இக்குவேஷன், குவாட்ராட்டிக் இக்குவேஷன், ஏபி. இந்த 4 யூனிட்டும் சேர்த்து 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. கோஆர்டினேட் ஜாமெட்ரில இருந்து 6 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு கிராஃப்ல. சரியா? இங்கே பி இதோட வேல்யூ வந்து x1, y1. எப்பவுமே பாயிண்ட்ஸ் x, y தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ பி வந்து x1, y1. Q வந்து என்ன? x2, y2 அப்படின்னு இந்த பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ Pக்கும் Qக்கும் இடையில டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் Q ஈக்குவல் டு என்ன? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதானே நம்மளோட டிஸ்டன்ஸ். Pக்கும் Qக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? x2னா என்னது? இந்த பாயிண்ட் Q பாயிண்ட்ல உள்ள x. x1னா P பாயிண்ட்ல உள்ள x. y2னா என்னது? Q பாயிண்ட்ல உள்ள y. y1னா என்னது? P பாயிண்ட்ல உள்ள y. ஓகேவா? அப்ப ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் q2 minus q1 the whole square plus x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதே இது Pக்கும் ஆரிஜினுக்கும் கேட்குறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கும். ஆரிஜின்னா இங்க இருக்கு 0,0. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை வந்து நம்ம x, y ரெப்ரசென்ட் பண்றோம். அப்போ இந்த ஆரிஜினுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? நம்ம என்ன எழுதணும்? அதே ஃபார்முலால தான். x2 மைனஸ் இங்க என்ன பண்ணுவோம்? 0 இருக்கு பிளஸ் இங்க ஒரு 0 இருக்கு. போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? x மைனஸ் 0 x. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில கேட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார்முலா root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதே ஒரு point and origin கேட்டாங்கன்னா என்ன? root of x square plus y square. இதான் first exercise. next schedule போட்டிருந்தோம்ல first exercise coordinate geometry அப்படின்னு சொல்லிட்டு இந்த formulas யூஸ் பண்ணி மட்டும்தான் அங்கே சம் இருக்கும். ஓகேவா? next exercise. செகண்ட் எக்ஸசைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா இருக்கும். செக்ஷன் ஃபார்முலான்னு என்ன? ஒரு கிராஃப் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு லைன் செக்மெண்ட் AB அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்ன சொன்னோம் நம்ம? ஏன்னு சொன்னோமா? இந்த பாயிண்ட் பின்னு சொன்னோமா? இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன செய்யுது? AB இப்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருச்சா? இது ஒரு லைன், இது ஒரு லைனா, 2 லைனா ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. இதோட என்ன ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணுது? M1 M2. அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிறது அது என்ன பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணுதோ அதை M1 சொல்றோம். இங்க ஸ்பிளிட் பண்றது M2ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ரேஷியோவா கொடுத்துருவாங்க சம்ல. 3:1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னது? M1 3ன்னு எடுத்துக்கணும், M2 என்னன்னு எடுத்துக்கணும்? 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏயோட பாயிண்ட்ஸ் என்ன? x1, y1. பியோட என்னது? x2, y2. ஸோ ஃபார்முலா என்ன? p of x, yனா இந்த பாயிண்ட், இந்த p அப்படின்ற பாயிண்ட் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? p of x, y equal to என்ன? m1 x2 plus m2 into x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. கீழே ரெண்டுலையுமே m1 plus m2 m1 plus m2 தான். ஓகேவா? மேல என்ன செய்ய போறோம்? x எழுத போறோம். இந்த பக்கம் இங்க y எழுத போறோம். ஓகேவா? என்னது? mx2 m2 x1 ரெண்டும் மாத்தி எழுதுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஓகே, இப்படி கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட இந்த பாயிண்ட் என்ன? m1 m2 கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா என்ன கேட்பாங்க? பாயிண்ட் கொடுத்துருவாங்க. x, y அப்படின்ற பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டு m1 m2 கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க.
ஓகேங்களா? அப்ப என்ன செஞ்சிடணும்? இப்ப இந்த இடத்துல 2, 3ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இருக்குல்ல, இது எக்ஸ் டேர்ம் தானே, எக்ஸோட கோஆர்டினேட் மட்டும் தானே இதுல இருக்கு. இதை வந்து எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதணும். செகண்ட் இருக்க டேர்ம் என்ன செய்யணும்? ஒய்க்கு ஈக்குவல் பண்ணி எழுதி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலானா என்ன? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் எக்ஸாக்டா மிடில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் என்ன? பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸாக்டா மிடில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? M1 M2 சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எக்ஸாக்டா மிடில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஓகேவா? இவ்வளவுதான். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு? ரியல் நம்பர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம், பாலினாமியல்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஏபி, அப்புறம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரில என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? இதை வந்து ஒரே பேப்பர்ல வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே டெய்லி ஒரு தடவை இந்த ஃபார்முலாஸை பார்க்கணும். ஓகேவா? மறக்காம இருக்கும். இந்த M1 M2லாம் போடுறதெல்லாம் மறந்துருவோம். ஓகேவா? அங்க மறக்க மாட்டோம், அங்க வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால பேப்பர்ல எழுதிட்டு ரிவைஸ் பண்ணணும். எப்பவும் இந்த பேப்பர் எப்படி இருக்கணும்? கூடவே இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார்முலா பார்ட் 2 வீடியோ வரும். ஓகேவா?